Hello children, நான் உங்க டீச்சர் ஹேமலதா. 5th standard English 3rd term Unit 3 My duties. My duties அப்படின்னா என்னுடைய கடமைகள். இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல ஒரு கேர்ள் இருக்கா. அவ என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? I close the running tap. Don't you? பைப்ல தண்ணி திறந்து வீணா போயிட்டு இருக்கு. அந்த டேப்பை அவ க்ளோஸ் பண்றா. நீங்களும் இப்படி செய்வீங்களான்னு நம்மளை கேட்குறா. நம்ம வீட்டில் தெருவில் சில நேரம் தண்ணீர் பைப்பில் திறந்து வீணா போயிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாமா? கூடாது. அந்த டேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணணும். My little Pictionary. இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்க. மான்ஸ்டர் அப்படின்னா கற்பனை செய்யப்பட்ட உருவம். A large, ugly and scary imaginary creature. பெரிய அசிங்கமான கற்பனை செய்யப்பட்ட பயங்கரமான உருவம். Shadow, a dark area or shape produced by a body coming between light and a ground. Shadow, நிழல். நம்ம வெளிச்சத்தில் நடக்கும்போது நமக்கு முன்னாடி நம்மளுடைய உருவம் நிலத்தில் படும். அது டார்க்கா தெரியும். Earrings, a piece of jewelry worn on the air. நம்ம அணியக்கூடிய நகைகள்ல இதுவும் ஒன்று. இது காதுல அணியக்கூடிய காதணி, கம்மல்னு சொல்லுவோம். Stream, a small narrow river. சிறிய ஓடை. Sword, a weapon with a long metal blade. பெரிய கத்தி, இது கூர்மையா இருக்கும். Let us learn. The monster tree. அரக்க மரம். அரக்கர் போல் தோற்றமுடைய பெரிய மரம். இந்த படத்தை பாருங்க. ஜனான்னு ஒரு கேர்ள் சொல்லக்கூடிய கதை. ஒரு கிராமத்துல இருந்த ஒரு அரச மரம் பற்றிய கதை. கதைக்கு போலாமா? It is very dark and the wind is whistling. No one is around. அந்த இடம் இருட்டா இருக்கு. விசில் சத்தத்துடன் காற்று வீசுகின்றது. அங்கு யாரும் இல்லை. One can hear the cry of a wolf far away. தூரத்துல ஓநாய் ஊளையிடும் சத்தம் கேட்கின்றது. The bush is dancing to the wind's music. It seems as if it was a welcome dance. Bush அப்படின்னா டீ கொடி இருக்கக்கூடிய இடம். அந்த காற்று வீசுவதற்கு ஏற்ப அங்குள்ள புதரும் டான்ஸ் ஆடுகிறது. அந்த புதர் டான்ஸ் ஆடுவதை பார்ப்பதற்கு வரவேற்பது போல் உள்ளது. There was a huge shadow. அந்த புதருக்கு பின்னால் பெரிய நிழல் ஒன்று தெரிகின்றது. Shadow அப்படின்னா நிழல். It moved slightly and for a second everything was quiet. No wind, no movement, nothing. அந்த நிழல் அசைகின்ற மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் அந்த இடம் அமைதியாக இருந்தது. காற்றோ அசைவோ எதுவும் இல்லை. There was
dead silence. பயங்கரமான அமைதியாக இருந்தது. Suddenly, a bolt of massive lightning appeared with a rumble of thunder. திடீரென்று பெரிய மின்னல் மின்னியது. தொடர்ந்து இடியும் இடித்தது. In the lightning, I could see the tree. It was a monster tree. மின்னல் வெளிச்சத்தில் ஒரு மரத்தை பார்த்தேன். அந்த மரம் பெரிய அரக்கன் போல் இருந்தது. I got scared and wanted to run away. நான் ரொம்ப பயந்துட்டேன். அங்கிருந்து ஓடி போகணும்னு நினைச்சேன். I screamed in fear. The monster woke up. நான் பயத்தில் கத்தினேன். அப்பொழுது அந்த அரக்கன் போல இருந்த மரம் முழிச்சு பார்த்தது. I could see it, now awake, transformed into a monster amid the bolts of lightning that hit the ground. அந்த மின்னல் வெளிச்சத்தில் அது பெரிய அரக்கன் போல் இருந்தது. என்னால அதை பார்க்க முடிஞ்சது. I wanted to run, but I could not move my legs. நான் ஓட நினைச்சேன், ஆனா என் கால்களை என்னால அசைக்க முடியல. The reeds from the bush have caught my legs. கீழே உள்ள இந்த செடி கொடிகள் என்னுடைய காலை பிடிச்சுக்கிச்சு. Oh my God, it is going to kill me. I thought. I tried to free my legs, but in vain. ஐயோ கடவுளே, இது என்ன கொன்னுடும் போல இருக்கேன்னு நான் பயந்தேன். என்னுடைய காலை பிடிச்சிருந்த செடி கொடிகளிலிருந்து எடுக்க முயற்சி பண்ணனேன், ஆனா எடுக்க முடியல. The monster's branches became very sharp, like a sword, and came towards me. அந்த மரத்தோட கிளைகள் கூர்மையான கத்தி போன்று இருந்தது. அவை என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. My heart raced and I felt it might burst. Mom! என்னுடைய இதயம் லப் டப்னு வேகமா துடிச்சிட்டு இருந்தது. அது வெடிச்சிடுமோன்னு எனக்கு பயமா இருந்தது. அம்மான்னு கத்தின. Jana, what happened? Get up. Did you have a nightmare? Asked her mother. ஜனா, என்னாச்சு? எழுந்துரு. ஏதாவது கனவு கண்டாயான்னு அவங்க அம்மா கேட்டாங்க. ஜனா hugged her mother and slept with her. இதுவரை மேலே சொன்ன எல்லாம் ஜனாவோட கனவு. ஜனா அவங்க அம்மாவை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சா. Her mother asked her about the dream in the morning, but Jana said nothing. அடுத்த நாள் ஜனா கிட்ட அவங்க அம்மா கனவை பத்தி கேட்டாங்க. ஆனா ஜனா பதில் ஒன்னும் சொல்லவில்லை. Only a month ago, Jana and her family had come to the village. ஜனாவும் அவங்க குடும்பமும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கிராமத்துக்கு வந்தாங்க. The previous day, Jana's friend was telling her it was a very big peepal tree near the entrance of the village. முதல் நாள் அவளோட தோழி அந்த கிராமத்தின் நுழைவாயில் உள்ள ஒரு பெரிய அரச மரத்தை பத்தி அவ சொன்னா. All children used to play under it and many birds made nest on it. The elders rested in the shade. எல்லா குழந்தைகளும் அந்த மரத்துக்கு அடியில விளையாடுவாங்க. பல பறவைகள்
அந்த மரத்துல கூடு கட்டிருக்கு. பெரியவங்க அந்த மரத்தோட நிழல்ல ஓய்வு எடுப்பாங்க. One day, two men were running away from the tree. ஒரு நாள் அந்த மரத்துக்கிட்ட இருந்து ரெண்டு பேர் வேகமா ஓடி வந்தாங்க. They said there was a monster in it and asked people to not go near it. அவங்க அந்த மரத்துல ஒரு பெரிய அரக்கன் இருக்கான், யாரும் அங்க போகாதீங்கன்னு சொன்னாங்க. The children ignored the warning and went to play. குழந்தைங்க பெரியவங்க பேச்ச அலட்சியப்படுத்திட்டு அந்த மரத்துக்கிட்ட விளையாட போனாங்க. When the children stepped near the tree, it shook its leaves. அந்த மரத்திற்கு அருகில் அந்த குழந்தைங்க சென்றபோது அது தன்னுடைய இலைகளை வேகமாக அசைத்தது. They had not seen the tree like this. இதுக்கு முன்னாடி இந்த மரம் இப்படி செஞ்சது இல்ல. They looked at one another and altogether took another step. அந்த குழந்தைங்க ஒருவரை பார்த்துக்கிட்டு ஒரு அடி அந்த மரத்தை நோக்கி வந்தாங்க. The tree twisted its branches and threw the swing near them. அந்த மரம் தன்னுடைய விழுதுகளை, கிளைகள் கூட சொல்லலாம், சுழற்றி அதில் கட்டியிருந்த ஊஞ்சல்களை அவங்கள நோக்கி எரிந்தது. Then the trunk of the tree cracked open and the tree roared. The tree had become a monster. They got scared and ran away. இப்ப அந்த மரத்தினுடைய நடுப்பகுதியில ஒரு விரிசல் ஏற்பட்டது. அதிலிருந்து ஒரு உருமும் சத்தம் கேட்டது. இப்ப அந்த மரம் பெரிய அரக்கனா மாறி இருந்தது. அத பார்த்து அந்த குழந்தைகள் பயந்து ஓடிட்டாங்க. இந்த பிக்சரை பாருங்க, இதுதான் அரச மரம். இங்க குழந்தைகள் எல்லாம் விளையாடுறாங்களா? What can be the reason for the tree to become a monster? இந்த அரச மரம் அரக்கனாக மாற காரணம் என்னவாக இருக்கும்? அந்த காரணத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you children.